அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பயிர் பண்ணுறோன்னா அந்த பயிருக்கு பூச்சி மற்றும் நோய் மருந்து நம்ம என்னென்ன வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா பயிரை பொறுத்தளவுக்கு குறைஞ்சது 3 மருந்தாச்சும் அடிக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம நடவு நட்டுருக்கோன்னா ஒரு 20 to 25 நாளில் நம்ம ஒரு முதல் மருந்து அடிக்கணும். அந்த நேரத்தில் பல வகையான பூச்சிகள் வரும். முக்கியமாக இந்த இலை சுருட்டு புழுலாம் அந்த ரேஞ்சில் தான் வரும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 40 to 45 நாள் நம்ம 2வது மருந்து அடிக்கணும். ஏன்னா அந்த 40 to 45 நாள் பயிரில் பூ எடுக்கிற ஸ்டேஜ், அந்த பூவிலேருந்து அப்படியே காயாக மாறுற அந்த பருவம். அந்த நேரத்தில் காய்ப்புழு தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக வரும். அதாவது அந்த காயை போயிட்டு அது உறிஞ்சி அது உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெயை அந்த புழுவே சாப்பிட்ரும். நமக்கு மட்டும் வெறும் பதிரு மாதிரி தான் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது. அதனால் 2வது மருந்து நம்ம அடித்து தான் ஆகணும். பயிருக்கு கடைசி மருந்தாக ஒரு 60 to 65 நாள் நம்ம ஒரு மருந்து அடிக்கணுங்க. ஏன்னா எக்கரையான்னு சொல்லுவாங்க, அதாவது குடையான். அதுக்கு தான் இப்போ ஊரில் ஒவ்வொருத்தவங்களும் குடையானுக்கு பதிலாக எக்கரையான் அப்படிம்பாங்க. இந்த பாதிப்புகளும் இந்த 60லேருந்து 65 நாள் தான் வரும். அதனால் இந்த சமயத்தில் பயிருக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் வாங்கி அடிக்கலாம் அதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பயிரை பொறுத்தளவுக்கு அதிகமாக வரக்கூடிய புழு மற்றும் பூச்சி அப்படின்னு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, அதிகமாக வரக்கூடியது இந்த ஒரு 20 to 25 நாளுக்குள்ளேயே நம்ம நடவு நட்டுருக்கோன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இலை சுருட்டு புழு தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். இலை அப்படியே சுருண்டுகிட்டே இருக்கும். அந்த இலையில் உள்ள பச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பயிர் சுத்தமாக வளர்ந்த மாதிரியே இருக்காது. அடுத்தது பார்க்கும்போது பயிரில் தண்டு துளைப்பான் அதிகமாக இருக்கும். பயிர் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா தான் வந்துகிட்டு இருக்கும். அப்படி தண்டு அப்படியே பாதி அப்படியே முறிஞ்சு அப்படி கீழே வந்துகிட்டு இருக்கும். இது என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் அந்த தண்டுக்குள்ளே நம்ம அந்த முறிஞ்ச இடத்துல கொஞ்சம் லேசாக நம்ம பார்க்கும்போது உள்ளே ஒரு புழு இருக்குங்க. பயிரில் இந்த தண்டு துளைப்பானும் ரொம்ப அதிகமாக வரும். அடுத்ததாக என்ன வரும்னு பார்க்கும்போது இலை கருகள் நோய் வருங்க. அதாவது இலையை நம்ம பார்க்கும்போது அப்படியே கறி இருக்கும், அப்படியே ரவுண்டாக. இந்த இலைக்கருகள் நோய் ரொம்ப அதிகமாக வரும். அதுக்கப்புறம் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது பயிரில் வாடல் நோய் தாங்க. நம்ம பயிர் பூ எடுத்து அப்படியே காயெல்லாம் பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த பூ எடுத்து அந்த காய் பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பயிரில் எங்கேயாச்சும் ஒவ்வொரு மூலையில் பார்க்கும்போது அப்படியே திட்டாக அப்படியே செடி எதனால் காயுதுன்னு தெரியாது, அப்படியே காஞ்சி இருக்கும். இதுவுமே இந்த வாடல் நோயுமே பயிரில் அதிகமாக வருங்க. அதேமாதிரி வேர் அழுகலும் ரொம்ப அதிகமாக வரும். இதை தாண்டி பயிரில் வேறு என்ன வரும்னு பார்க்கும்போது மேல் சாம்பார் நோய் வருங்க. அது இல்லாமல் இலைப்புலி நோய் வரும். தத்துப்பூச்சி தொல்லையும் கொஞ்சம் அதிகமாக வருங்க. அதுமாரி அஸ்வினி வரும். அஸ்வினிலாம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப காலத்துலேயே இந்த அஸ்வினி பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைசி நேரத்தில் தான் நம்ம எக்கரையான் வருவாப்பில், அதாவது கரையான் அதிகமாக வருவாப்பில். இது குடையான்னு சொல்லுவாங்க. இதுவுமே இந்த பூ எடுத்து இந்த காயெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதோட தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட தொல்லை இந்த பூலேருந்து இந்த காய்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மருந்தடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டாலுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ரொம்ப நல்லாவே ஆகிடுதுங்க. ஒருவேளை இந்த பூ எடுக்கிற சமயத்தில், அதாவது இந்த 60 to 65 நாளில் இந்த குடையானுக்கு நம்ம சரியான நம்ம மருந்தடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாட்டினா இதோட பாதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பயிரை நம்ம திரும்பி நம்ம போர் எது போட்டு வைக்கிறோன்னா அந்த நேரத்துலையுமே இந்த குடையானோட பாதிப்பு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இது பயிரில் மட்டும் இல்லை, நம்ம போர் போட்டாலுமே அந்த நேரத்துலையுமே இந்த குடையானோட பாதிப்பு கண்டிப்பாக வருது. இப்படி இருக்க பட்சத்தில் பயிருக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு 20 to 25 நாள் செடி இப்போ தான் கிளைக்கிற பருவம், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பயிருக்கு நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்த்துடலாங்க. ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்திலின் இது ஒரு ஏக்கருக்கு 250 mlங்க. இது கூட தயாமெத்தசம் ஒரு ஏக்கருக்கு 100 கிராம். இது கூட சாஃப், அதாவது கார்பன்டைட்ஸ் மேங்கோ சூப் ஒரு ஏக்கருக்கு 100 கிராம். இது கூட ஹியூமிக்குங்க, அதாவது டானிக்கு. இது ஒரு ஏக்கருக்கு ஒரு 250 ml, டேங்க்கு 25 ml அந்த கணக்கில். இப்போ இந்த 4 மருந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இந்த ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்தில் என்னென்ன பூச்சி மற்றும் நோய்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இந்த இலை சுருட்டு புழு, தண்டு புழு, இது போன்ற சின்ன சின்ன புழுக்களை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், அதாவது அஸ்வினி, மற்ற வகையான சாறு உறிஞ்சக்கூடிய வெள்ளை, இது போன்ற. ஏன்னா பயிர் இப்போ ரொம்ப சின்ன பயிருங்க. இந்த ஆரம்ப காலத்தில் இந்த சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்குலாம் இந்த ப்ரோபனோபாஸ் சைபரே போதும். அது கூட நம்ம தயமெத்தசம் கொடுத்துருக்கோம். தயமெத்தசம் இந்த வெள்ளையெல்லாம் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளையும் இந்த மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பயிரை பார்க்கும்போது ஒரு இடத்துல இந்த தத்துப்பூச்சியோட தொல்லைலாம் அதிகமாக அப்படியே அந்த வைரஸ் வந்த மாதிரியே இருக்கும். அந்த செடியை பார்க்கும்போது செடி சுத்தமாக வளராது. அந்த இலைகள் பக்கமாக தான் இருக்கும். செடி அப்படியே உட்காந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கிறது. இது கூட தயமெத்தசம் ஒரு 100 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம சாஃப் ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் சொல்லியிருக்கோங்க. இந்த சாஃப் எதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம்னா, ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இலைப்புலி நோயோ இல்லாட்டி இலைக்கருகள் நோயோ, அதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கார்பன்டைட்ஸ் மேங்கோ சூப் சாஃபு ஒரு ஏக்கருக்கு 100 கிராம் சொல்லியிருக்கோம். இது கூட ஹியூமிக் டானிக் ஒரு ஏக்கருக்கு 250 ml இது போதுங்க. இது ஒரு ஆரம்பத்தில் ஒரு 20 to 25 நாளில் அடிக்கக்கூடிய இந்த மருந்து. அடுத்ததாக பயிருக்கு 2வது மருந்தாக நம்ம என்ன மருந்து வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பட்சத்தில்
எல் பயிருக்கு வந்து இரண்டாவது மருந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்துங்க. நம்ம முதல் மருந்து கூட நம்ம சரியாக அடிக்கலாட்டி கூட எல் பயிர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு ஓடியாந்துடும். ஆனால் இந்த இரண்டாவது மருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த இரண்டாவது மருந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா, இது வந்து பூ எடுத்து அப்படியே காய் பிடிக்கிற போகிற பருவங்க. இந்த நேரத்தில் நம்ம சரியான ஒரு டானிக்கையோ இல்லாட்டி ஒரு சரியான ஒரு மருந்து நம்ம கொடுக்கலாட்டினா பூக்கள் உதிர்வு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூ எடுத்து இந்த காயாக மாறும்போது அந்த பதர் வராமல் இருக்கிறதுக்கெலாம் இந்த மருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அதிகப்படியான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் கண்டிப்பாக வரும். இதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் பார்க்கும்போது, ஒரு ஏக்கருக்கு கோரஜன் வந்து 40 mlங்க. இது கூட சைபர்மெத்திலின் 25 EC வந்து ஒரு ஏக்கருக்கு 250 ml. இது கூட சல்ஃபர் ப்ளஸ் டெபிகவுன்சர் டெக்னிக்கல் வருது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராமுங்க. இது கூட இமிடா வந்து 30% வருது, ஒரு ஏக்கருக்கு 100 ml. இது கூட 13-045 இது வந்து ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 300 to 500 கிராமுங்க. இதுவே போதும். இதில் சொல்லியிருக்கக்கூடிய கோரஜன் வந்து என்னென்ன பூச்சி மற்றும் நோய்களை கண்ட்ரோல் பண்ணணும் பார்க்கும்போது, கோரஜன் வந்து புழுக்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கலுங்க. இது வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து கோரஜனே வாங்க தேவையில்லை, இந்த கோரஜன் டெக்னிக்கலில் வரக்கூடிய வேறு கம்பெனி மருந்துகளே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா கோரஜன் கேட்டு வாங்கும்போது ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட டெக்னிக்கல் வந்து நான் கீழே போடுறேன். இது இந்த நேம் சொல்லி நீங்கள் வாங்கும்போது ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். 30 ml 40 mlனா ஒரு 300 ரூபா கூட தாங்க வரும். இது கூட வந்து நம்ம சைபர் மெத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 ml சொல்லியிருக்கோம். இதுவுமே சின்ன சின்ன பூச்சி மற்றும் புழுக்களை அப்படியே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து நம்ம சல்ஃபர் அது கூட டெபிகவுன்சில் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் சொல்லியிருக்கோம். இந்த சல்ஃபர் இந்த டெபிகவுன்சில் சொன்னது வந்து இது வந்து ஒரு நோய் மருந்துங்க. இந்த நேரத்தில் இந்த எல் பயிர் வந்து மேல் சாம்பல் நோய் அதிகமாக வரும். அது இல்லாமல் மற்ற வகையான இலைப்புலி நோயும் இந்த நேரத்தில் வரதுக்கு கூட சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சல்ஃபர் ப்ளஸ் டெபிகவுன்சில் ஏன் இரண்டாவது மருந்து நம்ம சொல்லியிருக்கோம்னா, இது வந்து பூ எடுத்து காயாக உருமாற ஸ்டேஜுங்க எல் பயிர். இந்த நேரத்தில் வந்து எல் பயிருக்கு வந்து சல்ஃபர் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல் பயிரை பொறுத்தளவுக்கு, அதாவது எண்ணெய் வித்து பயிர்கள் எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே இது வந்து நம்ம எள்ளை மட்டும் இல்லை, மற்ற கடலை இது போன்ற எண்ணெய் நம்ம எந்தெந்த பயிர்கள்லாம் நம்ம எடுக்கிறோமோ, தேங்காய் எண்ணெய் கூட, அதாவது தென்னை மரத்திற்கு கூட நமக்கு வந்து சல்ஃபருங்க வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் அந்த பயிரில் வரக்கூடிய அந்த எண்ணெய்ங்கிறது அதிகமாக வரும். அதாவது அந்த எண்ணெயை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதே இந்த சல்ஃபர் சத்து தான். அதனால தான் இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 250 கிராம் சல்ஃபர் உள்ள நோய் மருந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த மருந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது கூட இமிடா வந்து 30% நம்ம சொல்லியிருக்கோங்க. இது வந்து சார்வஞ்சக்கூடிய பூச்சிகளையும் முக்கியமாக பேன்களையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்த வந்து 13-45 ஒரு ஏக்கருக்கு 300-500 கிராமுங்க. இது எதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம்னா, இது இந்த நேரத்தில் பூ எடுத்து அப்படியே காயாக மாறப்போ ஸ்டேஜ். இந்த நேரத்தில் எல் பயிருக்கு வந்து பொட்டாசத்தோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த 13-45 வந்து பொட்டாஸ் வந்து 45% இருக்குது. நம்ம மேலே ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது ஏன்னா எல் பயிருக்கு நம்ம கீழே நம்ம பொட்டாஸ் கொடுக்குறோங்க, அது மட்டும் இல்லாமல் பயிருக்கு மேலேயும் நம்ம பொட்டாஸ் கொடுக்கும்போது பயிர் சீக்கிரமாக எடுத்துக்கும். பயிர் வந்து சீக்கிரமாக அதோட அடுத்தடுத்த கட்ட வேலைக்கு வந்து அது போயிடும். அதாவது பூ எடுக்குதுன்னா சீக்கிரமாக வந்து காய் வந்து நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். கடைசியாக எல் பயிருக்கு 3வது மருந்துங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்து. கண்டிப்பாக நம்ம அடித்து தான் ஆகணும். முன்னாடி வந்து நம்ம அடிக்கிறதில்ல, ஆனால் இப்போ வந்து நோய்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு நம்ம அடிக்காமலும் இருக்க முடியல. ஏன்னா இந்த எல் குடையான் வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க வருது. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம போடுற வரைக்குமே இந்த எல் குடையான பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த எல் குடையானுக்கு இந்த 60-65 நாளில் நம்ம என்ன மருந்து அடிக்கலான்னு பார்க்கும்போது, ஒரு ஏக்கருக்கு மாலத்தியான் வந்து 250 mlங்க. அது கூட வந்து பிப்ரோனில் ப்ளஸ் அசிபேட் வருதுங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராம். இது கூட வந்து கவாச் டெக்னிக்கலில் நோய் மருந்து வருதுங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 250 கிராமுங்க. இது கூட சிஎன் வந்து ஒரு ஏக்கருக்கு 300-500 கிராமுங்க. இது மட்டும் போதும், இதுக்கே நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் சொன்னதில் வந்து மாலத்தியான் வந்து கொஞ்சம் நல்லாவே பூச்சி மற்றும் புழுக்களை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்கரையானுக்கும் இது கொஞ்சம் நல்லாவே வேலை பார்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பிப்ரோனில் ப்ளஸ் அசிபேட் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து இது அதிகபட்சமாக சார்வஞ்சக்கூடிய பூச்சிகளையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த எல் கூட ஏன் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன வேறு ஏதாவது புழுக்கள் வந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இது கூட வந்து நம்ம கவாச் டெக்னிக்கலில் நோய் மருந்து சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் வரக்கூடிய அழுகல் போன்ற நோய்களை இது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இது கூட வந்து நம்ம சிஎன் வந்து ஒரு ஏக்கருக்கு 300-500 கிராம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 300-500 கிராம் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம சிஎன் கொடுக்கும்போது அந்த எல் காய்கள் வந்து நல்லா திரைச்சியாக இருக்கும். ஏன்னா போன டைம் வந்து நம்ம 45 நாளில் நம்ம 13-45 நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எல் பயிருக்கு பொட்டாசத்து வந்து அதிகளவு கிடச்சிருக்கும். இந்த 60-65 நாள் நம்ம சிஎன் கொடுக்கும்போது அந்த காய் வந்து நல்லா திரைச்சியாக இருக்கும்.
அந்த பால் அதாவது இந்த எண்ணெய் ஏறுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எல்பயிருக்கு இந்த 60 to 65 நாள் இந்த மருந்து போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதுங்க. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது கலந்தடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேப்பெண்ணெய் மட்டும் அப்படியே இது கூட கலந்தடிக்கிறது அடிங்க. அதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்த வரைக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது. வேப்பெண்ணையும் நம்ம கலந்தடிக்கும் போது நல்ல ரிசல்ட் வருது. இதில் வந்து எல்குடையான் வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் எல்குடையான் வந்து மீண்டுமே நம்ம போர் போடுறோம், அதாவது அறுவடை பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு நம்ம முட்டு சேர்க்குறோம். அந்த இடத்துல இந்த எல்குடையான் பாதிப்பு வருது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கும்போது அப்போக்கி நம்ம அந்த இடத்துல வந்து வேப்பெண்ணெய் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்க. அப்படி பண்ணுற பட்சத்தில் பெருசாக அந்த எல்குடையான் வந்து வரதில்லை. அப்படி இல்லை நம்ம போர் போட்டு வைக்க போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எறும்பு மருந்து வருதுங்க. இந்த எறும்பு மருந்து போர் போடுற இடத்துல அடியில் கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கு மேலே வந்து போர் போடுங்க. அப்படியே நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்படி போடும்போது இந்த எல்குடையான் பாதிப்பு வந்து வராது. ஒருவேளை அப்படியே அந்த எல்குடையான் வந்து அந்த போருக்கு வந்துச்சுன்னா இந்த எறும்பு மருந்தாட்டி அந்த வாசம் அந்த இதாட்டிய அதில் இருக்கக்கூடிய அந்த பவராட்டிக்கு அந்த எல்குடையான் வந்து அங்கேயே இறந்துடும். பெருசாக பாதிப்புங்கிறது எங்கேயுமே வராது. எல்பயிருக்கு தேவையான பூச்சி மற்றும் நோய் மருந்துகள் இதுவே போதுங்க. இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் வாங்கி நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.